அன்பார்ந்த இறைமக்களே, கிறிஸ்துவின் மறுப ஜபக்குழியின் வாயிலாக என்று உங்களை சந்திப்பது நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். மக்களே, சந்தோஷமாக இருக்கீங்களா? நிறைவாக இருக்கீங்களா? மகிழ்ச்சியாக இருக்கீங்களா? மன அமைதியாக இருக்கீங்களா? மக்களே, ஒவ்வொரு நாளும் மகிழ்ச்சி தான். ஏனென்றால் இந்த நாளை காண வைத்தாரே, அதற்கு தான். இன்றவர் நமக்கு என்ன இறைவார்த்தை தருகிறார் பார்ப்போமா? திருப்பாடல் 34 இறை வார்த்தை 12 14 முடிய. வாழ்க்கையில் இன்பம் காண விருப்பமா? வாழ்வின் வளத்தை தூக்குமாறு நெடுநாள் வாழா நாட்டமா? அப்படியெனில் தீச்சொல்லி நின்று உன் நாவை காத்திடு, வஞ்சக மொழியை உன் வாயை விட்டு விலக்கிடு. தீமை விட்டு விலகு, நன்மை செய், நல்வாழ்வை நாடு, அதை அடைவதிலே கருத்தாயிரு. தீமை விட்டு விலகு, நன்மை செய். ஹெட்டிங் எப்படி வருங்க? வாழ்க்கையில் இன்பம் காண விருப்பமா? வாழ்வின் வளத்தை தூக்குமாறு நெடுநாள் வாழ நாட்டமா? நெடுநாள் நாம் வாழ வேண்டும் என்றால், வாழ்க்கையில் நாள்தோறும் இன்பம் காண வேண்டும் என்றால் எப்படி இருக்க வேண்டுமாம்? தீமை விட்டு விலக வேண்டும், தீச்சொல் இன்று நம் நாவை காத்திட வேண்டும், வஞ்சக மொழியை நம் வாயை விட்டு அகற்றிட வேண்டும், இல்லையா? அப்போது நம்ம வஞ்சகமாகவும் தீச்சொல்லும் செய்கிறோம் என்றால் பிறருக்கு தெரியாது நாம் நல்லவங்க தாங்க எல்லாருக்கும் முன்னால். அப்போ நம்மளை பற்றி கேட்டாங்களா எல்லாரும் அவங்க நல்லவங்களே அப்படி தான் சொல்லுவாங்க. ஏன்னா வெளித்தோற்றம் அது, இல்லையா? எல்லாருக்குமே வெளித்தோற்றம் ஒன்று உண்டு, உள்தோற்றம் ஒன்று உண்டு. அந்த உள்தோற்றத்தை இறைவன் பார்க்கிறார். வெளித்தோற்றம் நாம் நல்லதாக நடிக்கிறோம். ஏன்னா உலகமே நாடக மேடை தானே, அதில் நாம் நடித்து கொண்டு இருக்கிறோம், அப்படி தானே? என்ன சிரிக்கிறீங்க? ஆமாங்க, இது நாடக மேடை தான். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான நடிப்பில் ஈடுபட்டிருக்கோம். ஆனால் அந்த நடிப்பு இறைவனுக்கு தெரியும். உண்மையான நடிப்பா பொய்யான நடிப்பா என்பது அவருக்கு தெரியும். அதனால் தான் எப்படி சொல்கிறார் என்றால், வாழ்க்கையில் இன்பம் காண விருப்பம் என்றால், நெடுநாள் வாழ ஆசை வேண்டும் என்றால், உன் வாயினின்று வருகின்ற தீச்சொல்லை விலக்கிவிடு, உன் நாவை காத்திடு. வஞ்சகமொழி உங்கள்கிட்ட இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு. நம்ம அதை செய்வோமா? தீமை விட்டு விலகு, நன்மை செய், நல்வாழ்வை நாடு, அதை அடைவதிலே கருத்தாயிரு அப்படின்னு சொல்கிறார். நம்ம இருந்திருக்கோமா? கருத்தாக இருந்திருக்கோமா? யாரையாவது பற்றி புறம் பேசாமல் நம்மளால் இருக்க முடியுதா? யோசித்து பார்த்துருக்கோமா? நான் பேசலைங்க, எல்லாரையும் சொல்லலை அவர், நான் பேசலைங்க, நான் உண்டு, என் வாழ்க்கை உண்டு, நான் இருக்கேன், ஏன்னா நான் பட்ட துன்பம் எனக்கு ஒரு பாடம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நம்ம நீதிமான்கள் தான். ஏனென்றால் ஆண்டவர் நம்மளை விரும்புகிறார். பிறக்கும்போதே நீதிமானாக பிறக்கிறாங்களா? அது ஒரு சிலர் தாங்க, எல்லாரும் இல்லை. மனிதராக வாழ்ந்துதான் புனிதராக மாறுகிறார்கள், இல்லையா? எத்தனையோ புனிதர்கள் அப்படி தானே இருக்கிறாங்க. மறுதளித்து பேசுவாங்கங்க, யாருனாலும் பேசுவாங்க. அதுக்கு சரியான பதில் ஆவியானவர் உங்களுக்கு வார்த்தை தருவார். உங்கள் நாவில் வைத்து அவர்களுக்கு பேசுவதற்கு உண்டான ஆற்றலை உங்களிடம் தருவார், இல்லையா? அப்போது நாம் மனிதர் தான், புனிதர் அல்ல. அப்போ நம் வாயின் நின்று வருகின்ற வார்த்தைகள் எப்படி வருகின்றது? பிறரை காயப்படுத்துகிறதா? பிறரை குற்றப்படுத்துகிறதா? நாம் பேசியதால் அவர்கள் தீமை அடைந்தார்களா, நன்மை அடைந்தார்களா என்பது நமக்குத்தானே தெரியும். ஏனென்றால் ஒவ்வொரு சொல்லும் ஒரு விதமான ஆயுதம்தான். ஏனென்றால் நம் நாவை காத்தோம் என்றால் எல்லாமே நமக்கு நன்மையாக இருக்கும். அப்படி நன்மையாக இருக்க வேண்டும் என்றால், வாழ்க்கையில் இன்பம் காண வேண்டும் என்றால், நெடுநாள் வாழ வேண்டும் என்றால், எதை விட்டு விலக வேண்டும்? எதை வைத்து கொள்ள வேண்டும்? சிந்திப்போமா? எல்லாம் வல்ல இறைவா, ஆமாண்டவரே, இந்த நாட்கள் வாழ்வதே உம்முடைய வரப்பிரசாதத்தில் தான். நீர் தந்த பெரும் கொடையாண்டவரே. அதனால் நெடுநாள் வாழுகிறோம், குறைவான நாட்கள் வாழுகிறோம் என்பது எங்கள் விருப்பம் அல்ல ஆண்டவரே. உம்முடைய சித்தம் தான் ஆண்டவரே. உம்முடைய சித்தப்படி நாங்கள் எப்படி வாழ வேண்டும் என்று எங்களை நீர் வழிநடத்துகிறீரோ அந்த வாழ்க்கை ஒன்றே போதும் ஆண்டவரே. ஆனால் நாங்கள் யாரையும் குற்றப்படுத்தாமலும் புறங்கூறாமலும் பிறருக்கு தீங்கு செய்யாமல் இருக்கும் வரம் மட்டும் வேண்டும் ஆண்டவரே. இந்த வரத்தை நீர் தரப்போகிற கிருபைக்கு நன்றி கூறி எங்களை முழுமையாக உம்முடைய இரக்கத்துக்குள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஜெபம் கேட்கும் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன்.